இன்னைக்கு ஒரு வெளிப்பாடுகளை கத்தர் கொடுக்கிறார். இந்த கடல்ல இப்படி நடக்கும் பொழுது அந்த கடல்ல யார் இருக்கா? was on the sea. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கிறார். He just looked Jesus and அந்த கடல்ல நடக்க முடிஞ்சது. he can able to walk on the sea. சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை, பாவம், இருள் அவனை சூட ஆரம்பிச்சது. The dark surrounds him. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவை பார்க்கிற பார்வையில மாறி கொஞ்சம் மாறுத நிமித்தமாக அவன் மீண்டும் எங்க விழ ஆரம்பிச்சான்? Why when he look at Jesus there is some அழிவுக்கு நேராய் விழ ஆரம்பிச்சான். he just fall into destruction. ஆனா தேவன் கைவிடல. But Lord never leave him. அவன் பாவம் செஞ்சுட்டான். He sinned. அவன் பாவத்துல தான் விழுந்தான். He fall on the sin. என் பேச்சு கேட்காம தான் விழுந்தான். Not listen my voice. அவன் அழுக்குல தான் விழுந்தான். He fall on the dust. என்ன பார்க்காம சத்துருவை பார்த்துட்டான். He doesn't look me and look to us. பரவாயில்லை, உன்னை அழைத்தது நான். ஹல்லேலூயா. I have என்னை called you. பார்த்து தான் நீ ரட்சிக்கப்பட்ட. You are saved. கருவையில இருக்கும் பொழுது உன் பேர் சொல்லி அழைத்த. நீங்க நேரம் உன்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருப்பாங்க. People may use and throw you. நீ உதவி பண்ணவங்க மத்தியிலே உனக்கு உபத்திரம் வந்திருக்கும். Maybe whom you helped you get trouble. எனக்கு கர்த்தர் உன்னோடு But பேசிக்கொண்டிருக்கிறார். the Lord is speaking with you. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னை தூசியா அநேகர் உன்னை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். A lot of people throw you as a கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்தப்படுகிறார். Lord going to கர்த்தருடைய use. மகிமை இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். Lord power come upon you here. கலங்கின இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். Lord look the இந்த trouble. சூழ்நிலையை நான் எப்படி சமாளிப்பேன்? How I will face the நான் situation. ஒரு தூசி போல காணப்படுறேனே. Just looking as it நீ does. பயப்படாதீங்க. Fear not. என் தேவனுடைய கரம் நோக்கி இருக்கு. The Lord's hand come upon. இதனால் இயேசுவின் கொடுமுடி கர்த்தர் உன் கரங்களை தூக்கி எடுக்கிற தேவனா When இருக்கிறார். you call Jesus, He will set சத்துருவை எதிர்த்து நிக்கிற வல்லமை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். Lord strengthen you to stand. ஹல்லேலூயா. நீ Hallelujah. வியாதி வந்து சீக்கிரம் மரிச்சு போனா தேவனுக்கு பிரியம் இருக்காது. The Lord not wish you to die by sickness. நீ ஊழியம் செஞ்சாலும் சரி, Even உன் in உடம்ப the பார்த்துக்கணும். ministries, you need to take care of your body. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Say amen. எனக்கு பலன் இருந்தா இன்னும் நான் ஓடுவேன். If I have strength, I will run more. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். சொல்லுங்க ஆண்டவரே, Say, Lord. உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு Place திருப்பி the hand on heart and say, Lord, எங்கெங்கே நான் தோத்து போனனோ, give me an opportunity wherever I எங்கெங்கே defeated, என் வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணணும், wherever I missed my opportunity, எந்தெந்த இடத்துல நான் தூசியா காணப்பட்டனோ wherever I see dust, அங்கெல்லாம் நான் போயிட்டு எழும்பி பிரகாசிக்க போறேன் ஆண்டவரே. I'm going to shine over there. ஹல்லேலூயா. Hallelujah. இதுதான் இந்த வாரம் உன் ஜெபமா இருக்கும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை God's word for us today. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Chapter 7 verse 8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. Say amen. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்களேன். நம்ம இப்ப யார்கிட்ட பேச போறோம்? கர்த்தர்கிட்டயா சத்துருகிட்டயா? We're going to talk whom? சொல்லுங்க. ஏய் சத்துருவே, நான் விழுந்தாலும் My enemy. எழுந்திருப்பேன். Even I fall, I will arise. நம்ம இப்ப சொல்றோம், அது உண்மையாவே நம்ம சொல்லுவோமா? ஒரு ரோட்ல எம்ச்சப்பழம் ஒரு மஞ்சளும் குங்குமம் போட்டு இல்ல ஜூஸ் போட்டு புழிஞ்சு போட்டிருந்தாலும் அதை பார்த்து போயிடுவோம். இது என்னவா இருக்கும்? Even we just fear about the lemon, they just put some red. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பூனையோ காக்காவோ குறுக்க வந்துட்டா என்ன சொல்லுவீங்க? அச்சோ இன்னைக்கு போன காரியம் நல்லது. We just looking the woman when cat and crow cross it. வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்சம் தண்ணி விட்டா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ, ஏதோ தடங்கள் வருது. If you fall when you step out, you just taking water. அப்போ சத்துருவை பார்த்து நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? பயந்து கொண்டிருக்கீங்க. You just fear about your enemy. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப சத்துருவை பார்த்து நீ என்ன பண்ணல? எதிர்த்து நிக்கல, நீ பயந்து கொண்டிருக்கிற. You are not stand against your enemy, you fear of him. கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு. But our Lord says today. ராமேன் சொல்லுவோமே. Say amen. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking with us. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய The போகிறார். Lord going to do great things. இன்னைக்கு in our life. சத்துருவை எதிர்க்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The Lord going to give you a power to stand against it. நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு கிட்டத்திலேயே ஹெல்ப் கேட்போம். ஆண்டவரே என் சத்துருக்களை முறியடிங்க ஆண்டவரே. All the time we seeking Lord's help to எனக்கு defeat எதிர்ப்பா our இருந்திருக்கிற சத்துருவெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணும்? என்னை விட்டு ஓடி போகணும். we all our enemies should scattered. இப்படிதான் நம்ம கேட்போம். We ask like this all our ஆனா தேவன் சொல்லுகிறார்,
உன் நாவுக்கு அதிகாரத்தை நான் But கொடுத்திருக்கிறேன். Lord says, I give authority to your என் tongue. நாமத்தில் எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்வே. You will receive it whatever you ask in my நீ name. வார்த்தையை பிரயோஜனப்படுத்து. You just use the word. என்ன காட்டி நீங்க அதிகமா செய்வீங்க. You could do more than what I did. இதை கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு. Whenever we hear, we feel good. ஆனா என்ன பண்ண முடியல? But இது சுதந்திரித்துக் கொள்ள we முடியல. are not able to use this word. காரணம் என்ன? The reason behind it. சொல்லுங்களேன். The reason behind it. Anyone? காரணம் என்ன? The reason behind it, not use the authority of the பயம். the fear. சத்ருவை எதிர்த்து பேசுனா அவன் திருப்பி வந்துட்டானா? If we talk against enemy, if we come back, what will do? நேத்து ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஃபாரின் தேசத்துல இருக்கிற ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு 2 நாள் கூட கால் பண்ணியிருந்தார். Yesterday, I got a call from a foreigner who served Lord. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் என்ன பண்ணார் பாஸ்டர்? அவர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யற ஆசை இருக்கு. He has wished to work unto the ministry. எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச நண்பர், His neighbor, அவருக்கு உடம்பு, அவங்க பிள்ளை நைட் எல்லாம் தூங்கல. their child not slept over the night. ஏதோ பயந்து எந்திருக்கா அந்த பிள்ளை. She had some fear at night. எனக்கு என்ன பிசாசின் காரியமா இருக்கு, நீங்க ஜெபம் பண்றீங்களா பாஸ்டர்? He doubted it's some evil work. Will you pray for? அவங்களை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னா ஜெபம் பண்ணியாச்சு. I told them, you just ask them to call me. I did the prayer. அன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ் அந்த பிள்ளைக்கு கொடுத்தார் கர்த்தர். The child got delivered. இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரதர் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டேன். அவங்க ஜெபம் பண்ணும்போது கண்ணு அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளை இன்னைக்கு நைட் நல்லா தூங்கும், நீங்க கவலைப்படாதீங்க. I just informed the God servant the child would be delivered. இதை கேட்ட உடனே அவருக்கு Once he heard, சந்தோஷம். he feel happy. அடுத்த நாள் எனக்கு முதலாவது 11 மணிக்கு என்ன பண்றாரு, எனக்கு கால் பண்றாரு. The next day he called me. பாஸ்டர் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட பேசணும். Shall I wish to talk to you if you are free. சொல்லுங்க ஐயா. I told him yes. இல்ல அந்த நபருக்கு நீங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்ல, அது பிசாசின் கிரியை, அவங்க சரியாயிடுச்சு. It's an evil spirit that is gone for the child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நைட் எல்லாம் என்ன ஒரு பாம்பு துரத்துற மாதிரி, நான் அதை துரத்தி அடிக்கிற மாதிரி சொப்பனத்துல பார்த்தேன். But in dream I had a vision, a snake I just cast out. எனக்கு நைட் எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. I felt a disturbance over the night. நான் அந்த பிள்ளையோட நம்பர் உங்ககிட்ட கொடுத்தேனே, When I gave the child number, அந்த மாந்திரிகை என்ன தாக்குமா? will it affect me? That இதனாலதான் இந்த சொப்பனமா எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். is this reason behind the vision? நான் சொன்னேன். அவர் இதற்கு முன்பாக அவர் இடத்துல ஒரு வருடங்களாய் பேசிக்கொண்டிருக்கேன். I just used to have a conversation with him, and ஊழியத்துல நல்ல வாஞ்சை, நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு வாஞ்சை, ஆனா ஊழிய வாய்ப்புகள் கிடைக்கல அவருக்கு. is longing to serve the Lord but doesn't find the opportunity. நான் அவர்கிட்ட சொன்னேன், I just told him, ஊழியம் செய்கிற நீங்க you are serving the Lord. இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாமா? I felt how you asked the word. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் அந்த பிசாசு உங்களையும் என்னையும் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவான். When you stand against the evil, it will disturb us, you and me. பிசாசு டிஸ்டர்ப் பண்ணாதான் அவனுக்கு பேரு என்னது? பிசாசு. If it doesn't disturb, we won't call him as evil. இல்லன்னா நீங்க என்ன சொல்லுங்க, அவன் ஒரு அட்டகத்திங்க. Then we will make him worthless. அவன் வெங்காயங்க. Is an onion. உரிக்க ஒண்ணுமே இருக்காதுங்க. When you peel it out, nothing in it. இப்போ ஊழியன்னா நீ சும்மா சின்ன ஜெபம் பண்ணாவே ஒருத்தருக்கு ஒரு அற்புதமோ ஒரு விடுதலையோ ஏதோ கிடைக்குதுன்னா, someone get delivered by your prayer, even a small thing. காரணம் என்ன? The reason behind it. அப்போ ஏதோ ஒரு வியாதி சுகமாகுதுன்னா, ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, அங்க இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. The Satan's work are destroyed if somewhere you prayed and get healed, and அங்க நிர்மூலமாக்கப்பட்டதுனால, when because they are destroyed, their works, Satan works, கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். the Lord given the deliverance. உண்மைதானே? That's true. அப்போ எங்க ஜெபம் பண்ணாலும், சின்ன ஜெபம் பண்ணாலும் நம்ம நினைப்போம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில தான் பிரச்சனை இல்லை. எல்லாம் சில ஊழியக்காரர்களுக்கு நான் போய் ஜெபம் பண்ண, ஒரு சபையில போய் ஜெபம் பண்றப்ப ஊழியக்காரன் பதில கை நின்னா ஊழியக்காரர் விழுறாரு. Even some church, when I went for ministry, when I touch the Lord's servant, they என்கிட்ட அந்த இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு, பாஸ்டர் அவரும் ஒரு ஊழியக்காரர், தொடாதீங்க பாஸ்டர். the other man said he is also Lord's servant. விசுவாசியாத சாதாரணமா நடக்குது, அந்த ஊழியக்காரர் தொடர்ந்து பொத்துன்னு விழுறாரு. Even the believers, they also falling down, the Lord's servant as well. இந்த ஊழியக்காரர் மேல குறை நினைக்கிறீங்களா? இல்ல, is this fault with the Lord? நான் நினைக்கிறேன் அந்த ஊழியக்காரர் உண்மையா நல்ல ஊழியக்காரர், யாருக்காவது பாரப்பட்டு ஜெபம் பண்ணிருப்பார், அந்த கிரியை இவர் அட்டாக் பண்றத இத பிரேக் பண்ணா உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம். Maybe the Lord's servant is true, he doesn't know how to
kill the Satan works. ஹல்லேலூயா. Hallelujah. இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஜெபிக்கும் பொழுது எதிர்ப்புகள் வரும். When we pray, we used to get enmity. நான் சொன்னேன் இப்படி தான் நீங்க ஊழியம் பண்ண முடியாது, பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான். அந்த பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், என் நிமித்தமாய் நீ துன்பப்படும் பொழுது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? The Lord says, when you get trouble, நீ பிசாசுக்கு எங்கெங்க எதிர்த்து நிக்கிறியோ அங்கெல்லாம் நீ தேவன் நிமித்தமாக நீ துன்பப்படுகிறன்னு அர்த்தம். you will be troubled whenever you இன்னொருத்தருக்காய் ஜெபம் பண்ணி, இன்னொருத்தருக்காய் பரிந்து பேசி, இன்னொருத்தருக்காய் நீ ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா உபத்திரத்துல மாட்டுவ. Definitely you will be in trouble when you pray and talk. உங்க வாழ்க்கையில அநேக வாழ்க்கையில நன்மை செய்யறவங்க சில வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யாருக்கா உதவி செய்ய போய் தான் பிரச்சனைல மாட்டுவீங்க. If you look at the good people, when you look their problem, they do help for others and they get stuck. ஆமான்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களா. Can you just lift up your hand who are all experienced this? உங்க மூஞ்சிலாம் பார்த்தா உதவி செய்யற மூஞ்சி மாதிரி தெரியலையே. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம உதவி செய்ய போய் தான் ஆயிடுச்சு. We caught into problem ஒரு to பிரச்சனைல extend மாட்டிப்போம். our help. காரணம் என்னன்னா The reason began here. ஒரு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும்போது அது சத்துரு தான் அந்த பிரச்சனை உருவாக்குவான். The evil will create நீ போய் அதை சரி செய்யணும்னு போகும்போது சத்துரு உன்னை சும்மா விட்டுருவான் நினைக்கிறியா? when you trying to correct the problem, பிரச்சனையை உண்டு பண்ணுவான். he will give you another. ஆனா But அந்த பிரச்சனையை நீ துன்பமா பார்க்காம தேவனுடைய சிலுவையா நீ பாத்தீனா, don't look at the problem as you sorrow, you just look that's the Lord's நம்ம cross. சொல்லுவானே இயேசுக்கா ரத்தம் செய்தவன்னு சொன்னா ஒருத்தருக்கா ஜெபிச்சிர கூட மாட்டேன். People used to say, declare that நான் இவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போய் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்காக நான் பாடுபட்டு தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களை சபைக்கு நான் கூட்டிட்டு வந்து தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்காக மன்றாடு இல்ல. இந்த துன்பமே எதற்காகனா கர்த்தரை சோதிக்கிறார். I've been in trouble because I'm praying for others. இதுல மட்டும் நீ வெளியே விடுதலையாய் வெளியே வந்துட்டீனா, If you come out of this problem, கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God kept a great miracle for you. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Same in faith. யாரோ ஒருவருக்கு வலது கால் குதிகாலும் இடது கால்ல முழங்கால் கீழே பலவீனத்தை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது someone's right leg. இப்பொழுது தேவ மகிமை இங்கிருந்து நேரில் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் மத்தியில தேவ வல்லமை இறங்கும்படியாக, Those who are watching on the live, the Lord's power come upon you. தேவ வல்லமை தொடும்படியாய், The Lord's power touch you. எல்லா சத்துருவின் தடைகளை All the enemies இயேசுவின் நாமத்தில் உடைத்து in தருகிறோம். the name of Jesus we broke. ஆமென். ஹல்லேலூயா. Amen. பிரச்சனை வருதுன்னா When you receive the problem, அதை நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டீனா போதும். you should know how to face it. கர்த்தர் உனக்காய் ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. God kept kingdom for you. எங்க இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு பிரச்சனை. The Israel has problem. அந்த நாட்டு ராஜாவாலே ஒண்ணும் செய்ய முடியல. Even the king of the nation not do anything. ஆடு மேய்க்கிறவனுக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா அவனை போய் சாவடிக்கணும்னு பாக்குறான். But the shepherd doesn't have relation with them, but he trying to kill them. கொஞ்சம் மிஸ் ஆனா அவன் உயிர் போயிடும். Even if you missed a point, he ஹல்லேலூயா. killed. இவனுக்குள்ள தைரியம் இருந்து எனக்குள்ள இயேசு இருக்கிறார். He had a faith. The Lord தைரியமா சத்துரு இடத்துல போய் அவன் என்ன பண்றான், நான் அவனை சாவடிக்க போறேன்னு சொல்லி சத்துரு இடத்துல போராட போகிறான். with courage he stand against இன்னைக்கு the நீங்க ஒரு enemy. தைரியம் உங்களுக்குள்ள கர்த்தர் புறப்பட ஆரம்பிக்கிறார். The Lord will give you courage at your heart. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். Lift up your hand and say, ஆண்டவரே, Lord, சத்துருவை எதிர்க்க எனக்கு பலன் கொடுங்க. Lord, strengthen me to stand against the enemy. ஆமென். Amen. நிறைய பேர் நினைப்பாங்க என்கிட்ட இந்த ஊழியம் செய்யறவங்க கேட்பாங்க, The Lord of servants ask me, ஊழியம் செஞ்ச ஆசீர்வாதமா? Lord, will I get blessed ஆமா, ஆசீர்வாதம். to serve the Lord? Yes. ஒரு வீட்ல பிரேயரே இல்லாத வீட்ல ஒரு நல்ல ஒரு பிரேயர் நல்லா துதிக்கிறது ஒரு வாரம் வைங்கள, அடுத்த வாரம் அடுத்த 2 வாரம் அந்த பிரேயர் வைக்காத அப்படி ஒரு பிரச்சனை உண்டாகும். You just conduct a prayer where the home no prayers, you see a problem. பிரேயர் பண்ணவங்களுக்கும் பிரச்சனை, அந்த பிரேயர் நடத்துற வீட்லயும் பிரச்சனை. They have both of them ஏன்னா problem. Those பிரேயர் பண்ணா அந்த வீட்ல ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு பிசாசு அநேக தடைகளை உண்டு பண்ணுவான். He will know that when the prayer comes, there is a அதையும் மேற்கொண்டு நீ பிரேயரை வைக்கும் பொழுதுதான் 2 வாரம் 3 வாரம் 2 மாசம் 3 மாசம் 5வது மாசத்துல திறக்கப்படாத கதவுகளும் திறக்கும். When you overcome and continue your prayer for 2 or 3 4th month, all the doors will open. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking with you today. ஒரு கடங்காரவனை பாரி துப்புறான். Maybe a debtor. நீ எல்லாம் உனக்கு வெக்கமா இல்ல? Won't you shame? கடன் கொடுக்க வழி இல்லையேன்னு. Won't you able to repay it? நீ என்ன பண்ணு, தலையை குனிஞ்சிட்டு You just put your head down. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம். Better I can vacate the home. எங்கேயாவது ஓடி போயிடலாம். Whether shall I left ஐயோ என் பிள்ளை என் கணவனால அசிங்கம், if my child sees நான் it, சூசைட் பண்ணிக்கிறேன். better I can do suicide. இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. These are all
shall not. உன்னால அந்த கடங்காரங்களுக்கு முன்பாகவோ இல்ல உன்னை தோற்கடிக்கப்பட்ட தோல்விக்கு முன்பாக நீ போயிட்டு நீ வாயை மூடு நான் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன் கண்டிப்பா செய்ய முடியாது. அநேக முறை வார்த்தையை கொடுத்திருப்ப, ஆனாலும் உன்னால செஞ்சிருக்க முடியாது, வார்த்தையை சொல்ல முடியாது. You may be given your word but not able to complete it. காரணம் என்ன? The reason behind it. உனக்கு கொடுக்க வைக்கல. You are not able to pay. இல்ல நீ ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்ப. You may be decided to repay. அதான் உண்மையான காரணமா இருக்கும். The reason behind it you not missed. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா, if Lord is with you, நீ பெரிய காரியத்தை கூட சாதாரணமா செய்ய முடியும். ஹalleluya. Do the great things in easily. ஆனா நம்மளால செய்ய முடியாது. But we are not able to do it. இப்ப நான் உங்களை பார்த்து கேக்குறேன், உன் பிரச்சனை தான் முன்னாடி இருக்கு, உன் பின்னாடி யார் இருக்கா? Your problem in front of you, who is at your back? கர்த்தர் இருக்கிறானா சத்துருடத்துல நீ எப்படி பேசுற பேச்சு எப்படியா இருக்கும்? How your word should come out from your mouth. சொல்லுங்க, ஏ சத்ருவே, you just say it boldly. நிச்சயமா எந்திரிப்பேன். Definitely I will arise. இழந்து போனதை திருப்பி பெற்றுக்கொள்வேன். I will regain it. அந்த தைரியம் உனக்குள்ள வரணும். You should have that courage. என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். My Lord God is speaking with you. நீ எழும்பாதபடி எங்கெங்க காரியங்கள்ல நீ விழுந்து கிடக்குற, wherever you fallen, வருமானத்துல maybe at income, சமாதானம் இல்லாம இருக்கியா, maybe at peace, குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கிறியா, இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord God is speaking with you. கர்த்தர் வல்லமை உன் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். God power come upon you. நீ விழுந்திருக்கிற இடத்தை கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவனாக கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. God going to lift you up where you fall. உலகத்துல இருக்க உன்னை தூசி போல நினைக்கலாம். Maybe the world people consider you as dust. தேவன் உன்னை தூசியா பார்க்கல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Lord is not looking you as a dust, my beloved brothers and sisters. கர்த்தர் உன்னை விசேஷமாய் பார்த்திருக்கிறார். The Lord looking you as a special. எடுத்து படிங்க ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க From the கேட்போமா? book of Isaiah chapter 52 verse 2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, எருசலேமை விற்று, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தி, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹalleluya. Hallelujah. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. Shake yourself from the dust. இந்த உலகத்துல அநேக காரியங்களை தேவன் படைச்சார். The Lord created many things in the world. எப்படி படைச்சார்னு வேதத்துல சரியா சொல்லல. The Bible not describe everything in it. ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. Because those things are not important. ஆனா மனுஷனை மட்டும் ஒரு விதமா படைச்சார். எப்படி படைச்சார் யாராவது சொல்ல முடியுமா? Created man in special way. மண்ணுல இருந்து சொல்லிருக்கோம் இங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா if you look at in English, டஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்கும். தூசி. It says the man created ஒண்ணுத்துக்கும் உதவாத தூசியை தான் கர்த்தர் தன் சுவாசத்தினால வார்த்தையினால இன்னைக்கு நம்மள மிளற பண்ணி கொண்டிருக்கார். ஹalleluya. Breath, the useless dust, the Lord given life. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Same in உன்னை மீண்டும் தூக்கி எடுத்த பிறகு திருப்பியும் நீ தூசி படிந்த மாதிரி இருக்கனா எப்படி இருக்கும்? If Lord trying to raise you, if you are dusted, how you will? இந்த தூசினா என்ன? What I mean by the dust? பழைய பாவம். It's your world former sin. வாழ்க்கையில இன்னும் பாவத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? You may be sitting at your sin. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. தூசி போல சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். Maybe you sitting at the dust. இந்த பாவம் தான் உன்னை எழும்ப விடாதபடி உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு சொல்ல. The dust, the sin. ஹalleluya. சில கோபங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you are angry surrounded. சில பிடிவாதத்தை நிமித்தமாக நீ எழும்ப முடியாதபடி காணப்பட்டிருக்கலாம். Maybe at your arrogant you may தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளாதபடி சில நன்மைகளை பெறக்கூடாதபடி உன் வாழ்க்கையில சில கடினங்கள் உனக்குள்ள இருந்து கொண்டிருக்கு. Maybe there's some hardness at your heart not receiving good from the Lord. தூசியை விட்டு எழும்பு. You just arise from the dust. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Same in faith. ஆமென். அன்பு பிரியமான ஜனங்களே, My beloved people, இந்த பேதுரு கடல் மேல நடந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நான் இதை பேசுறேன். all of us know that the Peter walking on the water. அந்த கடல் மேல நடக்கிறதுலயே நான் இதுவரை 100 மெசேஜ் கொடுத்திருப்பேன். We just meditated in 100 ways the Peter walking on the. இன்னைக்கு ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord given new a revelation on அந்த கடல்ல இப்படி நடக்கும் பொழுது when he walk on the water. அந்த கடல்ல யார் இருக்கா? Who was on the sea? கடல்ல யார் இருக்கா? Who was on the sea? இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கிறான். He just looked Jesus and அந்த கடல்ல நடக்க முடிஞ்சது. he can able to walk on the sea. சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை பாவம் இருள் அவனை சூட ஆரம்பிச்சது. The dark surrounds him. ஹalleluya. Hallelujah. இயேசுவை பார்க்கிற பார்வையில மாறி கொஞ்சம் மாறுத நிமித்தமாக அவன் மீண்டும் எங்க ஓட ஆரம்பிச்சான்? By when he look at Jesus, there is some அழிவுக்கு நேராய் விழ ஆரம்பிச்சான். he just fall into destruction. ஆனா தேவன் கைவிடல. But Lord never leave him. அவன் பாவம் செஞ்சிட்டான். He sinned.
அவன் பாவத்துல தான் விழுந்தான். He fall on the sin. என் பேச்சு கேட்காம தான் விழுந்தான். Not listen my voice. அவன் அழுக்குல தான் விழுந்தான். He fall on the dust. என்ன பார்க்காம சத்துருவை பார்த்துட்டான். He doesn't look me and look to. பரவாயில்லை, உன்னை அழைத்தது நான். ஹல்லேலூயா. No matter, I have என்னை called பார்த்து தான் நீ ரட்சிக்கப்பட்ட. you. You are saved. கருவையில இருக்கும் பொழுது உன் பேர் சொல்லி அழைத்தேன். I have called you by name when you are in the womb. உன்னை நான் கைவிட மாட்டேன். I never forsake உன்னை you. கைவிட மாட்டேன். கர்த்தர் I மீண்டும் never விழுந்தவனை leave you. தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். The Lord will இன்னைக்கு lift you up தேவனாகிய again கர்த்தர் to fall. The Lord உன்னோடு இருக்கிறார். God, அவர் உன்னை அழைத்திருக்கிறார். He called you. அவர் உன்னை அழைத்திருக்கிறார். He called நீ you. நடந்தவைகள் எவைகளான இருக்கலாம். Do not worry about your ஒரு past. விசை விட்டுட்டு Just remove இயேசுவே it. என் மீது மனம் இருங்குங்க. Jesus, your என் mercy தூசியை upon விட்டு me. என்னை எழும்ப எனக்கு கிருபை தாருங்க என்று Lord, சொல்லுங்க. give me grace to raise from ஹல்லேலூயா. the dust. நீ சொல்லும் பொழுது என் தேவன் உன்னை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். Lord will lift you up when you say it. சொல்லுங்களேன், தூசியை விட்டு உதறி தள்ளிட்டு வாங்க. You just shake the dust under. சொல்லுங்களேன், கையை உயர்த்தி, Lift up your hand and say, சாத்தானே enemy, என்னை தூசி போல ஆக்கிட்ட. you make me as a சொல்லுங்க, நான் dust. சொல்றது, என்னை தூசி போல ஆக்கிட்ட. You make me dust. இந்த தூசி என்ன பண்ண தெரியுமா? What the dust உன் கண்ணுல பட்டா உன் கண்ணை கலங்க பண்ணும். ஹல்லேலூயா. it will fall on your விசுவாசி eye கிராமம் and make பக்கத்துல you பிடிச்சி cry. கைப்பிடி சொல்லுங்க, Hold you. நான் தூசி தான். I am a dust. என்ன தூசியா நினைச்சிட்டே நீ. You thought me. You ஆனா take me நான் as உன் a கண்ணுல dust. பட்டேன், If I fall on your நீ eye, கலங்கி போய் நிப்ப. you will be troubled. ஹல்லேலூயா. Hallelujah. சாத்தான் நம்மள கலங்க வைக்கணும். சாத்தானை தான் நம்ம கலங்க வைக்கணும். The Satan not to trouble us. We ஏன்டா should இந்த trouble வீட்டுக்கு the வந்தோம், ஏன்டா இவங்களை தொட்டன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். The Satan should felt why I இன்னைக்கு கர்த்தர் came. உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking with you. தூசி போல அவன் மாற்றி வச்சிருக்கலாம். Maybe the Satan make it. அநேகர் உன்னை பார்த்து மிதிச்சிருப்பாங்க. Maybe a lot of you put. ஒண்ணுத்துக்கு உதவாத குடும்பம் இது. People said you are good for. அறிவில்லாதவங்க பா. சில ஆபீஸ்ல உன்னை வந்து அப்படியே ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உன்னை உதைச்சு தள்ளி இருப்பாங்க. Maybe the people at office thrown you. அநேக நேரம் கருவேப்பிலை மாதிரி உன்னை தூக்கி போட்டிருப்பாங்க. Maybe they make you use and throw. கருவேப்பிலைன்னா என்ன? Curry leaf. சாப்பாடுல சுவைக்கு போடுவாங்க, ஆனா சாப்பிடும்போது தூக்கி போட்டு தான் The சாப்பிடுவாங்க. curry leaf used added it. அநேக நேரம் உன்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க. People may use and throw நீ you. உதவி பண்ணவங்க மத்தியிலே உனக்கு உபத்திரம் வந்திருக்கும். Maybe whom you helped you get trouble. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு But the பேசிக்கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னை தூசியா அநேகர் உன்னை தூக்கி எரிஞ்சிருக்கலாம். A lot of people throw you as இன்னைக்கு a கர்த்தர் dust. உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். Lord going to கர்த்தருடைய use மகிமை இங்க you. இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். Lord power come upon you. Every. கலங்கின இருதயத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். Lord look the இந்த troubled heart. சூழ்நிலையை நான் எப்படி சமாளிப்பேன்? How I will face the நான் ஒரு situation. தூசி போல காணப்படுறேனே. Just looking as it நீ does. பயப்படாத. Fear not. என் தேவனுடைய கரம் உன்னை நோக்கி இருக்கு. The Lord's hand come இந்த upon நாள் you. இயேசுவின் கூடமோடு கர்த்தர் உன் கரங்களை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். When you call Jesus, He will stretch சத்துருவை your hand எதிர்த்து at you. நிக்கிற வல்லமை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். Lord strengthen you to stand ஹல்லேலூயா. against the சொல்லுங்களேன். enemy. Say hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, நான் தூசியை விட்டு எழுந்து நிற்க போறேன். Say I am arise from the dust. தூசி இருக்க இடம்னா ஒதுக்கப்பட்ட இடம், The dust they தள்ளப்பட்ட இடம், rejected. It's எல்லாம் கால் மிதிக்கிற இடம். the இதுவாதான் இத்தனை நாள் உன் வாழ்க்கை இருந்திருக்க. கத்த சொல்கிற அதுல இருந்து நீ எழுந்து நிக்க போற. The Lord says you will arise from. யார் உன்னை தள்ளுனாங்களோ அவங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று நீ அலங்காரமா நிக்க போற. ஹல்லேலூயா. Will stand against beautifully who இரண்டாவது rejected. கத்த சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 6 verse 9. சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிற, எப்ப தூக்கத்தை விட்டு எந்திரிப்ப? When you stand from your sleep bed. தூங்குற என் அன்பு ஜனமே, My beloved people who நான் are கொடுக்கிற sleeping. மெசேஜே உனக்கு நல்லா தூக்கம் வரும். கண்ணு திறந்த மாதிரி தான் இருக்கு. நீ பாதி தூரம் சொர்க்கலோகத்துக்கே போயிட்டு Your வந்துருக்க. eyes are open but you may be went into heaven. ஒரு பாட்டியம்மா நல்லா தூங்குறாங்க. One of our grandma is sleeping well. ஹல்லேலூயா. Hallelujah. வீட்டுல நிறைய வேலை இருந்திருக்கலாம். You maybe have lot of works at home. தேவன் சொல்ற, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை விட்டு நீ தூங்க ஆரம்பிச்சுன்னா If you sleep from தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்க திட்டங்கள் செயல்படாது. the plan of God will not work at your life. அதிகாலையில எந்திரிக்கிறீங்களா? Or you woke up in the early morning. நைட் எல்லாம் நல்லா மொபைல் டிவியும் பார்த்துட்டு காலைல டயர்டா தூக்கமே வரல You பாஸ்டர். may be watching TV and using mobile till midnight.
அல்லேலூயா. And then said no. நிறைய பேர் வேலைக்கு போகாத காரணம் தூங்கிட்டே இருந்தேன் பாஸ்டர், எது சர்ச்சுக்கு வரல, காலைல நல்லா தூங்கி 10 மணி சர்வீஸுக்கு 10:30 தூங்கிட்டேன் பாஸ்டர்னா நீ எப்படி இருக்க? Ask people who are coming to church late, they said I slept, no sleep. நானும் லேட்டா வரவங்க ஒருத்தரும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். I'm just watching who are all ஒரு coming அம்மா போய் late. கடைசியா போய் உட்காரு, எங்க பாஸ்டர் திட்ட பாரு, கடல்ல மாட்டிக்கிட்டியே, One of our sisters வீட்டுல said, ஃபுல்லா "I'm பிரச்சனை." coming late. Yeah. ஆனா தேவ சமூகத்துல பாஸ்டர் என்ன பிரச்சனை தெரியுமா பாஸ்டர், நான் கிளம்புறதுக்கு 10 மணி, ஆனா 9 மணி வீட்டு வேலைக்கு என்ன சம்பளம் வேலைக்குன்னா என்ன பண்ணிட்டோம், முதல்ல போய் When we go for work, we just give preference. அவன் நீ லேட்டா போனா ஒரு நாள் சம்பளம் தான் கட் ஆகும், ஆனா நீ வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர, இந்த ஒரு நாள் நீ லேட்டா வந்தா ஒரு வாரத்துக்கு சம்பளமே கட் ஆகும். But you coming to church weekly, once you சமாதானம் become ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்து போவே. all your wages will cut like நீ எதுல தூங்கி கொண்டு இருக்கிற, where you sleeping. பாஸ்டர் ஜெபம் பண்ண முதல்ல தூக்கம் வருது. I'm not able to pray. When I pray, I feel பைபிளை sleepy. திறந்தாவே I feel sleepy when I open the Bible. அவங்க கொட்டாய் விட்டா போதும், எதிரில் இருக்க நம்மளுக்கும் கொட்டாய் வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். Our opponent also yawning and we also yawn. சில வீட்டுக்கெல்லாம் போனா கொட்டாய் வந்துனே இருக்கும், என்னன்னா அந்த வீடு தூங்குற வீடு. If we went to some other நீ வந்து நாங்க தூங்குவோம் நைட் எல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்றது பொய்யா இருக்கும், உள்ள போனாவே எங்களுக்கு கொட்டாய் வரும். when we attend some of the homes, we also ஆனா feel சில sleepy. பேருக்கு But if we கொரட்டை enter விட்டு some of them, தூங்குறதுல இருக்க சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். தூங்க சரியா தூக்கம் இல்லை பாஸ்டர், நேற்று சரியா கொரட்டை வரல, மிஷின் 2 மிஷின் வந்து என்ன பம்பு மோட்டர் ஆன் பண்ண மாதிரி ஒருத்தர் விட ஒருத்தர் ஆரம்பி அங்க மாட்டினா அவன் தூக்கம் போனது. some of the homes, if you look at someone snore and others will also start snoring. அல்லேலூயா. pumps it. இந்த ட்ரெயின்ல பஸ்ல போகும்போது பக்கத்துல யாராவது பின்னாடி 3ஆவது சீட்ல ஒருத்தர் மிஷின் விடுவாரு, We experienced it when you அவர் travel நல்லா on the தூங்குவாரு, train bus. முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் தூங்க முடியாது, அவர் எழுப்பி விட்டானா. The person sitting on the last seat, he may be snore and all காலையில remaining கேட்பாங்க, are not slept. சார் தூக்கலையா, எங்கயா நீங்க தான் Some தூங்குறீங்க. person will come and ask us, will you not sleep? குழந்தையில இருந்தே அப்படிதான் இருக்கு. Where you allow me to sleep? நீ தூங்கு, தப்பு இல்லை, கொரட்டை வந்து அது ஒரு பலவீனம், அதை தப்பு சொல்லல. The snoring is a weakness. I am not blaming that. ஆனா But உன் கடமை செய்யாம நீ எங்கெங்க தூங்குறியோ கர்த்தர் எழும நினைச்ச இடத்துல நீ மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். you missed it wherever Lord planned to raise you. பிசாசானவன் அவன் சித்தத்தை நிறைவேறாதபடி அவன் தூக்கத்தை கொடுத்து உன்னை அமுக்கி வச்சிருப்பான். The evil gives sleep to you and put you down. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? The one thing what you need to do. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு ஆண்டவரே தூக்கம் வராதபடி என்ன வேலையிடுங்க. You need to ask the Lord, give me, fence me not sleep. கேட்டு பார், கர்த்தர் செய்வார். You just ask Lord, He will do it. அவன் தூங்க வச்சே பண்ணுவான். ஆண்கள் போனா ஒரு 10,000 ரூபாய்க்கு மதிக்க மாட்டாங்க, பொண்ணு போட்டுமே எவ்வளவு மரியாதை. In job, the women are valued. ஆம்பளை பசங்களுக்கு ஒரு வேலை இல்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. No improvement. ஆட்டோ எத்தனை பேர் ஓட்டுறாங்க, சவாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பொண்ணு மட்டும் ஆட்டோ ஓட்டு வரட்டுமே. You just look at when men டிவில பெருசா வரும், கட்சி தலைவர்ல இருந்து எல்லாம் அந்த ஆட்டோல பிரயாணம் பண்ணுவாங்க. ஒரே ஒரு எத்தனை பஸ் டிரைவர் போறாங்க ரோட்ல, ஒருத்தர்லயா யாரா பேசுனாங்களா? ஒரு பொண்ணு ஒரு பஸ் டிரைவரா மாறிச்சு, அவ்வளவுதான். அதுல சிஎம்ல இருந்து பிஎம் வரை எல்லாம் டிராவல் பண்றாங்க. one woman turn into a bus driver, everybody talking எல்லாம் about மாறி her. போச்சு. பெண்ணும் ஆணும் சரி சமணிச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற கனம் மிஸ் பண்ணிட்டாச்சு. நீ ஆண்கள் என்னைக்கு நீ தூங்கி உன் வேலைக்கு போற வேண்டியதுல உன் கடமையை தவறியோ அது பாவமாய் மாறுகிறது. It's turned into sin whenever men. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த கனம் யாருக்கு வைத்திருக்கிறாரா? முதல் ஆண்களுக்கு தான் வைத்திருக்கிறார். Lord kept blessing and honor for men. அந்த ஆண்கள் அந்த கனத்தை இழந்து போகும்போது தேவன் அந்த குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு வைக்கிறார். When the men lose the honor and நீ blessing, ஒரு வாட்டி அந்த கனத்தை நீ இழந்து போயிட்டா திருப்பி அந்த கனத்தை என்ன பண்ண முடியாது, உன்னால பெற முடியாது. once you lost the honor and blessing, you cannot regain it. சில நேரம் நீ தூங்கிடுவேனா, என்ன வாய்ப்புகள் வரும்போது நீ சில நேரம் தூங்கிட்டு இருப்ப. You may be slept when you get the நான் opportunity. தூங்குற தூக்கத்தை சொல்லு. I'm not talking about the real sleeping. எங்க அப்பா கதையை சொல்றேன். I will just give எங்க my வீட்டாண்ட father's story. சில இடம் விலைக்கு வரும், அப்போ நல்ல வசதியா இருந்தாரு. We were well during 10,000 ரூபாய்க்கு வரும். இந்த இடம்லாம் யார் வாங்குவா? the way he ஊழியத்துக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அந்த இடத்துல ஊழியம் செய்யாம நீ டயர்ட்ல ஏதோ ஒரு சூழ்நிலை அதை ஸ்கிப் பண்ணிருப்ப, அது தூக்கத்துக்கு சமம். you may be missed the opportunity to serve the Lord. That வேலையில படிப்புல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ படிக்காம அந்த டைம் தூங்குற நிமித்தமா வேலைக்கு உனக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. you may be missed the opportunity when you study because of that. கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். The Lord is speaking உனக்கு with you today. கிடைச்ச வாய்ப்பை நீ எங்கெங்க மிஸ் பண்றியோ அந்த இடத்துல நான் தூங்கி கொண்டிருக்கிற அர்த்தம். You are sleeping wherever you are not using the opportunity. காலங்களும் நேரங்களும் போனா வராது. The time and tide never come back. ஹல்லேலூயா. Hallelujah. உன்
உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நேரம் நல்ல நாள். The time you have is a good. இந்த நேரத்தை நீ மிஸ் பண்ணினா இதுக்கப்புறம் இந்த நேரம் போல எனக்கு இன்னொரு நேரம் கிடைக்காது உனக்கு. If you missed this minute, it will not come back. அந்த நேரத்தை எப்படியாவது பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். How you are using the time. பிசாசன் உன் நேரத்தை வீண் கதை பேசுவதற்கு, The evil make you waste the time. ஹல்லேலூயா, Speaking gospel. வீணான காரியம் செய்வதற்கு. Doing the சில unnecessary. பேர் சும்மா மொபைலை பார்த்து கொண்டிருப்ப, Maybe people looking சில mobile. பேர் சும்மாவே கதை பேசி தன் காரியத்தை செய்ய மாட்டாங்க. Maybe they speak without words. வீடு வாசல் வாங்கணும்னா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வேதனைப்பட்டு தான் அந்த வீடை வாங்கியிருப்பாங்க. If you look at the people who buy home, they just put their சில hard பேருக்கு work. பணம் இருக்கும், கஷ்டப்படணும், இப்ப இல்ல ஒரு நல்ல இடம் கிடைக்கட்டும், And some of the people having money, they just look எனக்கு better மெயின் place. ரோட்ல கிடைக்கட்டும். I need to get at சும்மா main road. கதை பேசி பேசி They just speaking, வெட்டி பந்தா போட்டு doing false. எதிர்காலத்துல ஒரு வீடு இருக்காது, ஒரு வாசல் இருக்காது உனக்கு. If you look them in future, they don't கர்த்தர் have இன்னைக்கு any பேசுகிறார். properties. The Lord is எங்கெங்க speaking with you. தூங்குனியோ அங்கெல்லாம் எழும்ப பாரு. You just arise wherever you slept. சொல்லுங்க, ஆண்டவரே Lord, நான் தூங்குற காரியத்துல எழுப்பி விடுங்க. Lord, work me where நான் I'm எங்கெங்க sleeping. வாய்ப்புகளை மிஸ் பண்ண இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் செய்யறேன். Lord, give me an opportunity wherever I missed. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? What Lord is expecting. இந்த சிம்சோன் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the story of Simpson? சிம்சோனோட ஓப்பனிங் நல்லா இருக்கும், முடிவு சரி இருக்காது. The beginning is good, but end is not. அவன் ஒரு பிரச்சனை மாட்டிட்ட பிறகு When he அவன் முடிவு get into பண்ணிட்டான், நான் problem, இனிமேட்டு நான் தோத்து போயிட்டேன். He decided he defeated. அவனுக்கு முடியல தான், அபிஷேகம் இருந்தது, நல்லதுதான். He has a strength at his hand. நிறைய பேரை சாவடிச்சான். He killed many people. எப்போ அவனுக்கு அபிஷேகம் போயிடுச்சோ, When he loses his anointing, அவன் கண்ணை பிடிங்கிட்டு அவனை ஒரு கேலி கிரையா, அவனை ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருளா அவனை நிக்க வச்சிட்டாங்க. they just took his eyes and make him as an entertainment. ஹல்லேலூயா. Entertainer. இப்போ அவனுக்குள்ள மைண்ட்ல வந்துருச்சு, இனிமேட்டு என்ன வாழ்றது, Now in his mind, what I'm going to live. இனிமேட்டு வாழ்க்கை அவ்வளவுதான், My life is it. ஏன்னா கண்ணு போயிடுச்சு, எல்லாம் கேலி Because I பண்றாங்க. lost my eyes. அவன் People are தேவனிடத்துல mocking me. விண்ணப்பம் வைக்கிறான், He just prayed to எனக்கு the ஒரு Lord. வாய்ப்பு கொடுங்க, Lord, give me an opportunity. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. Lord, give me only one opportunity. இவங்க கிட்ட நான் யாருன்னு காட்டுறேன். I need to show them who I am. தேவன் கேட்ட விண்ணப்பத்தை செய்தார். The Lord did according to his நீ கேட்கிற application. விண்ணப்பமே தப்பா போயிடுச்சுங்க. His the prayer அவன் is நினைச்சா lost. இனி படைக்க முடியாதுன்னு, He thought that he never lived. கண்ணு போயிடுச்சு நினைச்சான். The eyes lost. இருக்கிற அந்த தூண் பலத்தை திருப்பி கத்தர் கொடுத்த உடனே அந்த தூணை உடைச்சி இருக்கிறவங்களையும் செத்து போனாங்க, அவனும் செத்து He போனான். just killed all the people and he also died by using his strength. தேவன் இதை விரும்புவார் நினைக்கிறீங்களா? Do you think that the Lord wish on இன்னைக்கு that? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எனக்கு வேலை போயிடுச்சு, யாராவது கூட இருந்தவங்க இறந்துட்டாங்க, நானே இறந்து போறேன், A lot of people thought that if someone lost job and என்னை they விட்டு died, ஏதாவது I படிச்சா also நான் died. இனிமேட்டு வாழ்றதுக்கு இனிமே எனக்கு என்ன இருக்கு? What I'm going to live henceforth, but I ஏதாவது will ஒரு also die. வாழ்க்கையில ஒரு சோகம் ஒரு நெருப்பு வச்சு உன் வாழ்க்கை வருத்தப்போ சோர்ந்து போய் If you உட்கார்ந்துருப்ப. are in sorrow or some losses you have, you sit on this. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு சொல்லுங்க, என் கண்ணு போனாலும் எனக்கு கண்ணாய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. Say even you lost your vision, the Lord is என் my vision. ஆஸ்தி போனாலும் எனக்கு ஆஸ்தியே என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். Even if I lost my நீ தேவனிடத்துல property, the Lord கேட்கணும். is my property. He is my நான் shield. என்னை எல்லாம் இழந்து போயிட்டேன், நான் செய்த தவறுதான், Because of mistake I lost. எனக்கு மீண்டும் வாங்கி கொடுங்க, மீண்டும் நான் எழும்பி பிரகாசிக்கணும். Lord, you just give me, I will rise and சிம்சோன் shine. அதை கேட்டிருந்தானா If வேதத்துல Simpson இன்னும் அவன் பேர் பேசப்பட்டு கொண்டே இருந்தான். Still his name would speak on the Bible. ஹல்லேலூயா. Hallelujah. பலத்துக்கு மட்டும் அவனை வேதத்துல இருந்து எடுத்துப்பாங்க தவிர முடிவுல அவன் வார்த்தையை யாரும் எடுத்துக்கொள்ள The மாட்டாங்க. people showing Simpson to the இன்னைக்கு நல்லா நம்ம வாழ்க்கை ஆரம்பத்துல நல்ல விசுவாசம் வருதா, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீ ஏன் டிசைட் பண்ணிட்ட? You may be decided your life, that's it. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கார். And the Lord is speaking with you. உன் வாழ்க்கை மரித்து போன வாழ்க்கை அல்ல, Your life is not dead. மீண்டும் எழும்பி பிரகாசிக்கிற நாள் இது. This is the day you will arise and shine. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மை செலுத்துமா? Clap and glorify the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. Lift up your hand and say, சிம்சன் மேல எனக்கு ஒரு டைம் எனக்கு பலன் வேண்டாம், I know need one time strength like நீங்க Simpson. வாழ்நாள் எல்லாம் கொடுங்க. Lord, strengthen me till நான் my எந்தெந்த life. இடத்துல தோத்து போய் சுத்தி போயிருந்தேன் அதே இடத்துல ஜெயிச்சு நான் சுத்தணும். Lord, I need to roam. என் and பிள்ளைய strengthen me. ஆசீர்வாதமா இருக்கிறது என் கண்கள் காணணும். My eyes should see my children's victory. கேட்க கேட்க கர்த்தர் செய்கிறவரா இருக்க. கரங்களை Lord, தட்டி will ஆமென் do it சொல்லுங்க. when you ask. சொல்லுங்க, ஆண்டவரே Say it, Lord. நெஞ்சிலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு திருப்பி Place the கொடுங்க. hand
hand on heart and say, Lord, எங்கெங்கே நான் தோத்து போனனோ, give me an opportunity wherever I எங்கெங்கே defeated, என் வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணனோ, wherever I missed my opportunity, எந்தெந்த இடத்துல நான் தூசியா காணப்பட்டனோ, wherever I see dust, அங்கெல்லாம் நான் போயிட்டு எழும்பி பிரகாசிக்க போறேன் ஆண்டவரே. I'm going to shine over there. ஹல்லேலூயா. Hallelujah. இதுதான் இந்த வாரம் உன் ஜெபமா இருக்கணும். This is your prayer for the week. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை From the வாசிப்போம். book of Ephesians chapter 5. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, மரித்தோரை விட்டு எழுந்திரு. He just raised from the dead. நம்ம சில நேரங்களில் மரித்து போன வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கோம். Sometimes he seems to be dead. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நண்பு சகோதரி, I am asking you, my beloved brothers and sisters, ஆதியில இருக்கிற ஜெபம் உனக்குள்ள இப்ப இருக்கா? you have the farmer prayer. அப்படியே இருக்கா இல்ல மரித்து போயிருக்கா? Is the prayer is still alive or dead? ஆதியில இருந்த அபிஷேகம் அப்படியே இருக்கா இல்ல மரித்து போயிருக்கா? Is your farmer anointing is still continue or ஆதியில இருந்த தேவனுக்கும் உனக்கும் இருக்க ஐக்கியம் அப்ப இருக்க இப்பயும் இருக்கா? the fellowship with God at your initial ஆதியில செய்த ஊழியம் அப்ப செய்த மாதிரி இப்பயும் செய்றியா? is your initial ministry is still same as today? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You just think about it. தேவனுக்கு உனக்கு அநேக கேப் விழுந்திருக்கும். There is a lot of gap between you and இதுக்கு காரணம் தெரியுமா? மரித்து போன வாழ்க்கை. the reason behind it the கர்த்தர் சொல்றார், மீண்டும் நீ எழும்ப ஆரம்பிக்கணும். you just raise in God. ஹல்லேலூயா. Hallelujah. லாசரு ஊழியம் செய்யல, ஆனா எப்போ உயிர்த்தெழுந்து எரிஞ்சானோ அதுல இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். When he arose, he started his ministry. யாருக்கு இது தெரியும்? How many of you know it? லாசர் சாவறதுக்கு முன்பாக வரையும் வேதத்துல லாசர் கொடுக்கப்படல. In Bible it doesn't talk about Lazarus before his death. இயேசுக்கு நண்பன் மரித்ததுக்கு அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கு. After he's died, then it's talk about his friend. ஆனா எப்போ அவன் உயிர்த்தெழுந்தானோ, when he arose, தேவன் எப்போ அவனை தொட்டாரோ, when Lord touched him, இயேசுவை மட்டும் காண வரல மக்கள், மரித்தோர்ல இருந்து உயிர்ப்பித்த லாசரையும் காண வந்தார்கள் வேதம் சொல்லப்பட்டது. the Bible says when people so far coming to see Jesus, after that they coming to see அவன் Lazarus. கூட இந்த 12 சீஷர்களை சாவடிக்க யாரும் முயற்சி பண்ணல. போ, No one trying to kill his disciples. இயேசுவோட கூட சேர்ந்து அந்த லாசரையும் சாவடிக்க அநேகர் முயற்சி பண்ணாங்க. A lot of people trying to attempt அப்படின்னா என்ன to kill அர்த்தம்? Lazarus. அவன் எப்போ உயிர் பெற்றானோ அன்னில இருந்து அவன் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. He arose, he started do his நீ எந்தெந்த ministry. ஊழியம் செய்து கொண்டு இப்ப விட்டிருந்தியோ மீண்டும் சொல்ல, ஆண்டவரே அந்த மரித்து போன வாழ்க்கை போய் மீண்டும் நான் ஊழியம் செய்ய போறேன். விசுவாசிக்கலாமே? Lord, give me, strengthen me to நான் continue ஜெபிக்காம my ministry விட்டுருக்கலாம், again. ஆலயத்துக்கு போகாம விட்டுருக்கலாம், நீ துதிக்காம விட்டுருக்கலாம். இதுக்கு கர்த்தர் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். Lord, giving you an opportunity. மீண்டும் உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். Lord, make you to சொல்லுங்க, நான் shine. அதிகாலை ஜெபத்தை விட்டுட்டேன், I leave the early நான் morning திருப்பி prayer. ஜெபம் பண்றேன். I'm குடும்ப ஜெபத்தை விட்டுட்டேன், திருப்பி நான் ஜெபம் பண்றேன். I lost my family prayer. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மரிச்சு போயிட்டேன், I may be died in spiritual life. மீண்டும் நான் எழும்ப போறேன். Lord, I'm going to rise again in ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்தது கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல நீ மரிச்சு போயிருப்ப. You may be tied to give Lord. தசம பாகம் காணிக்க கொடுக்கிறதுல நீ மரிச்சு போயிருப்ப. Maybe tithes or offering you may be நான் tied. மீண்டும் சொல்லிருக்கேன், I'm நீ telling you again. உன் வருமானத்துல இருந்து நீ என்ன பண்ண, தேவனுக்கு கிள்ளி தான் கொடுக்க போற. You just going to give Lord a pinch from தேவன் உனக்கு அள்ளி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. God will bless you abundantly. கடந்த மாசம் தசம பாகத்தை குறித்து சொன்னேன். Last month we spoke about ஆனா எத்தனை பேர் தசம பாகத்தை கரெக்டா கொடுக்குறீங்க? how many of you give tithes properly? நீ கொடுக்கறத மறந்துட்டீனா நீ மறந்து போயிட்ட, You மரித்து have போயிட்ட. forgot that to offer the Lord your tithe. இன்னுமா 10 ரூபாய் நோட்டு எங்க சந்துல இருந்து எடுத்துட்டு வரான்னு தெரியல, ஓட்டையாக அதை மடிச்சு அழகா உள்ளத்துக்கு போடுறீங்க. Just seeing the 10 rupees அதை currency. நான் மாத்திட்டு எங்க போய் மாத்துறது? நான் I'm just struggle to change it. தேவனுக்கு கொடுக்கறதுல இல்லதான், வெறும் கையை போடு. Even if you have nothing, you just உனக்குள்ள வாஞ்சை இருக்கணும், என்கிட்ட வந்தா நான் கொடுப்பேன்னு. அந்த வாஞ்சையை கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. desire that if I have money I will தேவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கறையோ அவ்வளவாய் கர்த்தர் அள்ளி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். God will bless you abundantly. நீ How much கொடுக்கிற you உன் pay. ஏழைகளுக்கு உன் உறவுகளுக்கு நீ கொடுக்க நீ மறந்துட்டீனா, நீ மறிச்சு போயிட்டு நான் ஏற்கனவே You உதவி forgot to extend your hand to your relative or the அநேக நேரத்துல நான் உங்களுக்கு poor. உதவி செஞ்சேன், இப்ப செய்து விட்டுட்டேன். A lot of people I may be helping, அந்த they are not இடத்துல நீ helping மறிச்சு me. போயிட்ட, மீண்டும் நீ எழும்ப ஆரம்பி. If you are not helping the needy, சில you are நேரம் dying. பாவத்துல மறிச்சு போயிருப்ப. You may be tied in sin.
உன் வாழ்க்கை பாவம் வந்தாவே அவ்வளவுதான் மரித்து போன வாழ்க்கை தான். Your life is dead one if you are in sin. கர்த்தர் மீண்டும் உன் வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்க The ஆசைப்படுகிறார். Lord wish to give life again. நீங்க செய்ய வேண்டிய காரியம் இயேசுவே என்னை One தொடுங்க. thing you need to do is Jesus. தேவனே என்னை தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. Jesus, Lord, you touch இருந்த இடத்துல me. கேளுங்க. ஆண்டவரே மரிச்சு போய் வந்திருக்கிறேன், I am coming here as a dead. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, Give me an நான் opportunity. மீண்டும் பிரகாசிப்பேன். I need to shine again. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீ கேட்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்த்து The கொண்டிருக்கிறார். Lord looking your prayer. சிம்சோன் போல கேட்றாதீங்க. Don't ask like Simpson. கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் உன்னை போஷித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். The Lord is able to lead and feed கரங்களை you தட்டி till கர்த்தர் போய் your செலுத்துவோமா? life. Clap and glorify the Lord. நாலாவதாய் பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of John. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். போதுமா? சிம்சோன் மீண்டும் ஜீவன் கேட்கல, மீண்டும் ஒரு வாய்ப்பு தான் கேட்டான். Simpson not asking life again, he's just asking the opportunities. ஒரு வாய்ப்பு கொடுங்க, போட்டு தள்ளுறேன். Just give me an opportunity to kill them. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ What வாய்ப்பு our Lord is expecting. நீ வாய்ப்பை கேட்கறதே உன் வாழ்வதற்காக. He's asking opportunity to live. அல்லேலூயா. Hallelujah. ஒரு தெருவுல நீ கடங்காரியா பிச்சைக்காரியா நீ நடந்து போற, You may be walk on a street as a debtor. எல்லா கண்களும் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கு. All the eyes looking you. உன்னை பார்த்தவங்கள கடங்காரியாக பிச்சைக்காரியாக இல்ல வியாதியஸ்தனாக, The people who are all looking you as a insolvent, இல்ல poor, இல்ல கொலைகாரனாக, beggar, or maybe a இல்ல killer. இப்படியே உன்னை வாட்ச் பண்ணினே இருப்பாங்க. They are just looking you as. உன் ஜீவனுக்காய், உன் ஜீவன் தேவனுக்கு என்று நீ எழும்ப ஆரம்பிச்சினா போதும். When your life raise for Lord, உன் வாழ்க்கை அதே இடத்துல நீ நடப்ப. at the same place you will walk. இதுக்கு கடங்காரனே நினைச்சிருப்ப, இப்ப கடன் கொடுத்துட்டு நடப்ப. ஹல்லேலூயா. They will look you as a debtor. வியாதியோட பலவீனத்துல போறதுல இப்ப கம்பீரமாய் நடப்ப. You may be walk weak, but now you will walk bold. ரவுடியாய் பொறுக்கித்தனமா ஏதோ ஒரு சூழ்நிலையில கெட்ட வாழ்க்கை நடந்த வாழ்க்கையில இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கையா நடக்க ஆரம்பிப்ப. You may be walk earlier as evil way, now you will walk in. நீ நடக்க நீ பேச தேவையில்லை, உன் அறியாம தேவ வசனத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை தான் சாட்சியா மாறிக்கொண்டிருக்கும். தேவன் அதை தான் எதிர்பார்ப்பார். Testimony to others. ஒரு நாள் வாழ்ந்த, ஒரு நாள் உழைச்ச, ஒரு நாள் மரிச்சேன்னு இல்ல. I just lived and died, it doesn't alive. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுவேமே. Amen. ஒரு ஊழியக்கார் பாஸ்டிங் போட்டு சீக்கிரமா கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டார். A Lord servant, he continue holding fast many days. நல்ல வரங்கள் பெற்றவர் தான். He got all kind of gifts. தேவனா நீ சீக்கிரம் மரிச்சு போன்னு ஆசைப்படுவாரா? Will Lord wish you to die soon? எல்லாத்துக்கும் பாஸ்டிங் போட சொல்ல. And the Lord not ask you to fast for everything. இந்த ஜீவன் இருந்து இந்த டைம் எனக்கு உடம்பு இருந்தா இன்னும் 2 ஊழியத்தை எக்ஸ்ட்ரா செய்யலாம். If I have strength, then I can do 2 more ministries. உன்னை நம்பி இருக்க உன் பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாக்கலாம். You can save God, your family and your ஹல்லேலூயா. Hallelujah. வியாதி வந்து சீக்கிரம் மரிச்சு போனா தேவனுக்கு பிரியம் இருக்காது. The Lord not wish you to die by sickness. நீ ஊழியம் செஞ்சாலும் சரி, Even உடம்பு in ministries, you need to take care of your body. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுவேமே. Say amen in எனக்கு faith. பலன் இருந்தா இன்னும் நான் ஓடுவேன். If I have strength, I will run more. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுவேமே. Say amen in faith. இப்ப காலையில நான் வந்து 5 சர்வீஸ் ரன் பண்றோம். We are planning 5 services in the church. ஆரம்பத்துல நானே பாடிக்கிட்டு நானே மெசேஜ் கொடுத்துட்டு இப்படியே தான் ஆரம்ப ஊழியம். ஏன்னா பாட ஆள் My கிடையாது. initial ministering, I'm only taking care of all the services. காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். I used to have leg pain. நைட்டு போய் படுத்தேன்னா அடுத்த நாள் வரையும் ரொம்ப டயர்ட். 2 நாள் என்னால பேச முடியாது. When I go to bed, I can't able to work. வாரத்துக்கு ஒரு முறை தொண்டை கட்டிக்கும். Weekly once my throat will stuck. அப்புறம் தான் ஒரு பாஸ்டர் சொன்னார், And then one of the pastors advised me. நீங்க ஒரு நாள் ஊழியம் மட்டும் 2 நாள் என்ன பண்றீங்க? You doing ministry, ஊழியம் செய்ய முடியல. serving 1 day, rest 2 days, you are not able to do it. இல்ல நான் தானே பண்ணணும். Then what should I do? உங்க நேரத்தை அப்படியே என்ன பண்ணுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இன்னொருத்தர் கொடுங்க. You just transfer your இப்ப time. பாடும்போது முதல் லைன் தான் நான் பாடுவேன், மீதி லைன் இன்னொருத்தர் பாடும்போது ஏன் எனர்ஜி எனக்கு கிடைக்கும். இன்னொரு சர்வீஸ்ல நான் பாடுவேன். I will initiate the first verse. நான் worship பண்ணது இப்ப பாஸ்டர் பண்றாங்க, இன்னும் 4 பேர் பிரிச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த worship நேரம் எனக்கு நேரம் சேவ் ஆகும். Sharing my worship with others and I save my time and using for others. நல்ல ஸ்பீக்கர் வச்சதுனால நான் லைட்டா பேசினா போது சவுண்ட் நல்லா வரும். I'm keeping a good speaker, even I speak slowly. சோ என் எனர்ஜி வந்து இன்னைக்கு நைட் சர்வீஸ் வரையும் என் எனர்ஜி சேவ் பண்ணிக்கொண்டே இருக்கு. I can save my energy till today the last service. என்ன பண்ணும், காலையில அந்த சர்வீஸ்ல ஹீலிங் பண்ணுவேன், மத்தியான சர்வீஸ்ல ஹீலிங் பண்ணுவேன், நைட் சர்வீஸ்ல ஹீலிங், டோட்டலா எனர்ஜி இருக்காது. Earlier all the service I do the healing prayer. இப்ப எந்த ஹீலிங் பிரேயர் எங்கேயும் பண்ணாம Energy. Now I'm not, ஹீலிங் சர்வீஸ்ல மட்டும் முழு எனர்ஜி எடுத்து வந்து கொண்டு வரும். I'm just using my entire energy சோ on the healing ஜீவன் service. யாருக்காக? To whom you have life.
இயேசுக்காக. to the Lord Jesus. இப்ப நம்ம என்ன பண்றோம்? 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஏசப்பாக்கு வர நேரத்துல பக்குன்னு தூங்கின்னு இருக்கோம். 6 days we are working for ourselves. For the 7th day we are just sleeping. துணி துவைக்கிறதுல இருந்து அங்கதான், ஷாப்பிங்ல இருந்து அங்கதான். 6 நாள் செஞ்சு 7ஆம் நாள் ஊழியம் பண்ணுமே, அதுக்காக உன் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கணும். அந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். யார் ஒருவர் நீ காத்திருக்கியோ உன் வாழ்க்கை மிளிர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. You will see improvement in your life who are longing to the Lord and சொல்றது save புரிய your நினைக்கிறேன். energy to serve. நம்ம எல்லாத்துக்கும் நேரத்தையும் எனர்ஜியும் ஜீவனையும் நீ வச்சிருப்ப. ஏன்னா வேலையில கரெக்டா இருக்கணும், ஊழியத்துல பார்க்க மாட்டீங்க. வேலையில கரெக்டா இருக்கணும், உலகத்துல கரெக்டா இருக்கணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே நீ எப்படிப்பட்ட கோழிதாமா? அந்த பொந்த கோழி சொல்லுவாங்க. We look faithful to all our work, other things, but ignoring in Lord's பொந்த கோழி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பொந்த கோழி. How many of you know the broiler chicken? பொந்த கோழி வேற, பாய்லர் வேற. பாய்லர் மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். அது நடக்க முடியாது, குண்டா இருக்கும். பாய்லர் கோழி ஓடு பார்த்திருக்கியா? இது நாட்டுக்கோழி பார்த்து நீ பிடிக்க முடியாது. If you look at the நம்ம என்ன பண்றோம்? அதை சாப்பிட்டு அப்படியே உட்காந்து, அந்த ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம யாருக்காவது பலி கொடுக்குற மாதிரியே உட்கார்ந்து இருப்போம். நமக்கு பேர் என்ன? ஞாயிற்றுக்கிழமைனா பொந்த கோழி, மற்ற நாள்ல நாட்டுக்கோழி. சேவல் மாதிரி இருப்போம், யாரை பார்த்தாலும் கொத்துவோம், எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவோம்? சரக்கு சண்டைக்கு போவோம். சண்டே வந்து we just fight like a cock remaining days. என் ஜீவனெல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு நாள் all my strength gone. சொல்லுங்க, நான் பொந்த கோழி அல்ல, I am not an ordinary chicken. சண்டை கோழி. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, நான் பொந்த கோழி இல்ல, I am not ordinary hen. ஹல்லேலூயா. Hallelujah. உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் ஜீவன் கர்த்தருக்கு தான். Just commit your life to Lord Jesus. வீட்ல சண்டைங்க, அதனால வீட்டுக்கு சர்ச்சுக்கு லேட்டா வந்தேன். வேலைக்கு நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? Home I am coming late. என்ன சண்டை போட்டாலும் கரெக்டா டான்னு உள்ள இருப்பேன். ஏன்னா whatever you have problem, ஆனா தேவன் you will be on time on the job, but not on எங்க ஏசப்பா பாவம் பாருங்க. உன் வீட்ல சண்டைன்னா வர மாட்டேன். உன் வீட்ல பிரியாணி செஞ்சா வர மாட்டேன். Oh mercy Jesus. பக்கத்து வீட்ல பிரியாணி செஞ்சாலும் வர மாட்டேன். Even you your neighbor drink biryani, நோட்டீஸ் கொடுத்தாலும் வர மாட்டேன். someone invite you, சொந்தக்காரங்க யாரா உன் வீட்டுக்கு வந்தாலும் வர மாட்டேன். some guests coming to your home, you won't come to church. பண்டிகை நாள்ல உனக்கு லீவ் விட்டாலும் வர மாட்டேன். Even festival time you have a leave, you won't come to. ஏமா வரல? பண்டிகை நாள் எங்க சொந்த வீட்டுக்கு. It's a festive time, I won't come to the church. ஏமா வரல? பத்திரிக்கை வச்சாங்க, அது முஸ்லீம் கடை, என் சொந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி போடுறேன். Muslim marriage, they invited me. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். தேவனுக்கு இவ்வளவு குறை வைக்கிறிய, உன் ஜீவனுக்காய் நீ எழுந்து நிற்கிறியா? You giving lot of lackness to Lord, but கடைசி பாயிண்ட், 5வது பாயிண்ட், லூக்கா 22:46 படிப்போமா? 3 வசனம் தூக்கத்தை குறிச்சே படிங்க. 3 verse talk about sleep. சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பிசாசன் என்ன பண்ணுவானா, உன்னை சோதனைப்படுத்தும்படியாக உனக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பான். The evil give you temptation. ஹல்லேலூயா. Hallelujah. உலகம் சொல்லும், The world may say, கஷ்டம் இருக்கா? are you troubled? துன்பத்தை புகையை விட்டு கஷ்டமா இருக்கா? ஒரு கோட்டடி சில You just smoke and drink, everything will solve. இதெல்லாம் உண்மையானு கேட்பீங்க. இந்த ஐடி கம்பெனில மட்டும் உன் பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பாதீங்க. Don't send your children to IT company. ஐடி கம்பெனில எல்லாம் மாசத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் வைப்பாங்க. Once they can வேலை செஞ்சு ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, ஒரு பார்ல கொண்டு போய் அவங்க ட்ரீட் வைப்பாங்க. The workers work more and they offer drinks. எங்கேயாவது 2 நாள் 3 நாள் அவுட்டிங் மாதிரி கூட்டு போறாங்கன்னா கேளுங்க, நைட்டு சாப்பிடுறியா? You just ask your children if they go for outing. ஆம்பளை பசங்க சாப்பிடுவாங்க, பொம்பளை பசங்க சாப்பிடாதுங்க. அதிகமா குடிக்கிறது பொண்ணுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You should be more cautious. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. சோதனை வரும், You will நல்ல பரிசுத்தமா இருப்ப. You are holy. அப்பதான் சிஸ்டர், And then ஒரு பையன் ஒரு கண் பண்ணுவான். ஆரம்பத்துல தங்கச்சி, initially the boy started with sister. நான் சிஸ்டர் சொன்னது வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்களா, அந்த சிஸ்டர் சொன்னேன். ஹல்லேலூயா. Hallelujah. நீ நல்ல ஜெபம் பண்ணிருப்ப, சபையில முன்னாடி உட்கார்ந்திருப்ப. அடுத்து at the front desk on the church and you prayed well. அந்த பொண்ணும் அந்த பையனும் பிசாசு மாதிரி என்ன பண்ணுவான்? கரெக்டா சபையில இருக்கிற மெசேஜ் வரும். முன்னாடி இருந்தா வசம், மத்த நேரத்துல வராது. கரெக்டா ஜெபம் பண்ணும்போது சபையில இருக்கும்போது தான் வரும். During the prayer time they used to get a message on the mobile. அப்படியே பின்னாடி போய் உட்கார்ந்துப்பேன். They started sitting at back. They just texting and do pray and listening the message.
சோதனை வரும். You have temptation. யாராவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உனக்கு ஆப்போனட்டா இருக்கவங்க அமிச்சாங்கன்னு வச்சுங்களேன், If a boy or girl, if opponent says send message, என்ன சோதிக்க வருது, tell நான் ஜாக்கிரதையா yourself, this இருக்கும். is enemy, this is a temptation, I should be cautious. பாஸ்டர் சொல்றாரு சபையில தான் இருக்க கூடாது. Pastor said we should not do it in church, I can do it at home. Evening It's not 6 like o'clock. that. Evening 6 o'clock we can do that. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல பாஸ்டிங் போட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணனும், இப்ப அப்பதான் சீரியல் போகும். They may be plan to do whole fast and சோதனை. pray, but they have serial answer. சோதனை எது தெரியுமா? உன் வீட்டு வாசலே சோதனையா நிக்கும். You will have temptation at your door. கதை பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்து உட்காருவாங்க. Wantedly two people come and sat at your ஊர் கதை doorstep. பேசுறதுக்கு ரெண்டு பேர் சோதனைக்கு வைப்பாங்க. Two people to tempt. கடன் வாங்குறது ஒரு சோதனை. Your debt is a temptation. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசி ஆமென் சொல்லுவோமே. Say amen in faith. கொடுக்கப்பட்ட கடமையை நீ செய்யலனா சோதனையில சிக்கறன்னு If அர்த்தம். you are not able to complete your duty, you are in temptation. எனக்கு என்ன கொடுக்கப்பட்ட கடமை? What's the duty given to me? உன் கணவனை பாத்துக்கணும், மனைவியை பாத்துக்கணும். சில கணவன் வேலைக்கு போகாம இருக்கறாங்கனாவே உன் கடமையை மீறறன்னு I அர்த்தம். need to take care of my family. Some of the men not going job. They உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய செய்யாம எங்க ஊர் சுத்தி இருக்கனா உன் கடமையை மீறறன்னு அர்த்தம். not doing duty to your husband. சில பேர் You சொல்றாங்க are. ஊழியம் செய்றேன் இங்கேயே படுத்துட்டு இருப்பாங்க சபையிலே. Some of the people said I'm serving the Lord and they are all the time in the அவங்க church. வீட்டுக்காரன் மாமியார காரி துப்புவாங்க. ஒரு வேலை செய்யாம சபையில போய் உட்கார்ந்துக்கிறே. அந்த பாஸ்டர் முதல்ல திட்டணும். The mother-in-law or the husband may be நீ scolding. ஊழியம் செய்யறது You are doing the ministry. ரெண்டு ஆத்துமாவை எங்க எடுத்துட்டு போணும்? The two souls. பாஸ்டர் எங்க எடுத்துட்டு வர? தெருவுக்கு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல எடுத்துட்டு வந்து விட்டுரு. You may be brought to your doorstep. நம்ம நினைப்ப பாஸ்டர் அவங்க பிள்ளை நல்லா ஊழியம் செய்து வீட்டுல போனா நம்மளுக்கு நல்ல மரியாதை இருக்கும் உங்களுக்கு நல்லா டிப் டாப்பா நாங்க போனா உங்களை தான் பார்த்துட்டு. We thought that the woman is serving Lord very well, but if you go to the home, then only we திட்டாம திட்டிடுவாங்க. they will scold and ஹல்லேலூயா. praise நீ you. ஊழியம் செஞ்சாலும் சோதனையை கொடுப்பாங்க. உன் குடும்பத்தை பார்த்துட்டு தான் ஊழியம். You need to first take care of your family and then do. உன் கணவனை மனைவி சிநேகிக்காம ஊழியத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. You can't do anything in the Lord's உன் ministry. மாமியார் மேல அன்பு இல்லாம ஊழியத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. You can't do anything in the ministry without loving your mother-in-law. கர்த்தர் சொல்றார் உன் சகோதரத்துல சிநேகி அப்புறம் என் இடத்துல வா. You just love your brother and then come to me. ஹல்லேலூயா. Hallelujah. உன் கடமையை முதல்ல செய். Just do your duty. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. Say amen. சோதனை வரும், நல்லா போயிட்டு இருப்ப, அப்பதான் உன யாராவது கூடுவாங்க. Things happen good, but at the time you will get temptation. சினிமாக்கு எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க இந்த பொங்கல் How லீவ்ல? many of you went cinema during the Pongal? சோதனை. That's a temptation. அதுதான் நீ மாட்டிப்ப. சோதனை நல்லா இருக்கும், வீட்டுல நல்லா வச்சிருப்பாங்க. இன்னொரு பொண்ணை போய் பார்த்துட்டு In home they will keep you well, they will look good on. நல்ல நெக்லஸ்லாம் இருக்கும். என்னதான் நெக்லஸ் Dress வாங்கியிருந்தாலும் பக்கத்துல எங்க வாங்கிட்டு வந்த? You have good artifacts, but you look. சோதனை. கர்த்தர் பெருசா வைக்க மாட்டேன். பக்கத்துல மூக்குத்தில உனக்கு சோதனையில முடிஞ்சிட்டு இருப்ப நீ டப்புன்னு. You will have nose ring, you have the temptation. ஹல்லேலூயா. Hallelujah. பக்கத்துல யார் பக்கம் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பக்கத்துல யார் பக்கத்துல உட்கார்ந்தானு கொஞ்சம் பாரு. If you are sick, you just look to அந்த whom next சத்துருவின் is sick. கண்கள் தான் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? That's enemy's eye. ஹல்லேலூயா. touch. நியூ இயருக்கு அப்புறம் யாரா இருக்குமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? நான் 1ஆம் தேதியில இருந்து ஒரு வாரம் உடம்பு சரியில்லைங்க. After New Year, who are all having illness. நீ யார் பக்கத்துல உட்கார்ந்தா கொஞ்சம் யோசிச்சுக்கோ. You just think. அவன் கண்ணு தான் உன்னை என்ன பண்ணிச்சு? Next to them, their eyes. சோதனைக்கு உட்படாதபடி. You are fall into temptation. நீ ஊழியத்தை கரெக்டா ஊழியத்துல வரும்போது பலவீனம் படுத்துனா நீ ஜாக்கிரதையா இரு. உன்னை You சோதனை should படுத்து. be cautious if you are நான் weak. மரிச்சாலும் சரி நான் Ministry. தேவ சமூகத்துல வந்து மரிக்கிறேன். Even சொல்லுங்க. I died, ஹல்லேலூயா. Hallelujah. சோதனை வரும். You have temptation. நீ விழுந்து போக முடியாது, பாவம் செய்ய முடியாது, சோதனை வரும். You have temptation. கடன் வாங்க முடியாது, சோதனை வரும். You have temptation to get a. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Same. உன் வீட்டுல நல்ல வருமானம் இருந்தாலும் நிறைய வீட்டுல நடக்கிற தப்பு என்ன தெரியுங்களா? ஒரு மத்தியானம் நீ சமையல் ஆக்குறேன்னா பக்கத்துல இருக்க கடைக்கு 10 முறை என்ன பண்ணுவேன்? ஃபேஷன் ஷோ மாதிரி போயிட்டு வருவேன். Some of the family, even they cook well, they just visit the store near to their house. 5 ரூபா கடுகு, 2 ரூபா மிளகு, திருப்பி ஒரே டைம் வாங்கி சம்பளம் வாரத்துல ஒரு கூலி வரும், இல்ல மாசத்துல சம்பளம் வரும். ஒரே முறை வாங்கி வைக்க என்ன இருக்காது? Weekly they can purchase it at one time and they can. ஹல்லேலூயா. Hallelujah. வேலை செய்யற அந்த புள்ள உன்னை சபிக்கும். எவ்வளவு நேரமா போயிட்டு வருது உனக்கு? The man who work on the grocery கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா எல்லாத்தையும் முன் யோசனையா சோதனைக்கு உட்படாதபடி. If Lord blessed you, you should pre-plan. கிடைச்ச வாய்ப்பை யார் கரெக்டா பிரயோஜனப்படுத்துறீங்களோ அவங்கள தேவனுக்கு பிரியமானவர்களா மாறும். Opportunities rightly, you Hallelujah. are pleasing the Lord. சோதனை கொடுப்பான். கொஞ்ச நாள் The evil tempt you.
நான் கர்த்தருக்குள்ளேயே இருக்கிறேன். I'm in the Lord. கர்த்தர் ஒரு நாள் என்னை எழுப்புவார். At one day the Lord will arise. ஒரு நாள் ஊழியம் செய்வேன். I will do ministry one day. ஆனா ஊழியக்காரல இருந்து விசுவாசி வரை சொல்லி நீ ஊழியம் செய்யுமா பாட்டு பாடுமா. But see, everyone giving you opportunity. இவங்க நினைப்பாங்க இயேசுவே வந்து என்ன பண்ணணும். But they thought that Jesus. நீ வந்து ஊழியம் செய்ய சொன்னாதான் என்ன பண்ணணும். You serve. ஊழியம் செய்வா. Then only they will do that. ஆமென். அன்பு பிரியமான My beloved people. சோதனைக்கு உட்படாதபடி. Not lead into temptation. இயேசுவை எத்தனை முறை சோதிச்சாலும் அவர் புடமிட்டும் பொழுது அங்க பொன்னாக விளங்கினார். He just shine as a gold wherever he tempted. யோபு புடமிடும் பொழுது அவன் பொன்னாய் விளங்கினான். When Job tested, he turned into a gold. நம்ம புடமிடும் போது டைரக்டா சத்துருவன் அடிக்கும், மறைமுகமா அடிப்பான். He will won't touch you directly. ஹalleluya. Hallelujah. நீங்க தேவ சமூகத்துல காத்திருப்பீங்கன்னா If you are waited, பலனை கத்த கொடுக்க விரும்புறார். ஹalleluya.